பொதுவாவே அன்டைம்ல நம்ம அந்த டைம்ல வெளியே போகணும்னு அவசியமே இருந்திருக்காது. அந்த காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்மள வெளியே போக வைக்குங்க. மிட் நைட் ஒரு 12:30ல இருந்து 1 மணிக்குள்ள வெளியே போகும்போது நம்ம கூட ஒரு நபரும் வருவாருங்க. அப்படி ஒரு நபர் கூட வரும்போது அவரோட கண்ணுக்கு மட்டும் சில அமானுஷ்யங்கள்லாம் தென்பட்டுச்சுன்னா அதை அவர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன சொல்றீங்க? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலனா, ஆப்போசிட்ல எதுவுமே இல்லைன்னா உங்க இருட்டா தானே இருக்குது, நீங்க என்னென்ன சொல்றீங்க? அவருக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி, தம்பி முன்னாடி தான்ப்பா நிக்குது, 2 உருவம் நிக்குதுப்பா, 3 உருவம் நிக்குதுப்பா, உன் கண்ணுக்கு தெரியலையாப்பாங்கும் போது அந்த வண்டியில, அது இப்போ ஒரு பைக்லயோ இல்ல கார்லயோ இல்ல ஒரு வேன்லயோ போறாங்க அப்படின்னா 2 பேர் தான் போறாங்க, உள்ளுக்குள்ள யாருமே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி தூக்கி போடாது? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டினீங்கன்னா என்ன பண்ணுவீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், அதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு நம்மளோட ஷோல 2 ஸ்டோரி பார்க்க போறோம். அதுல மொத ஸ்டோரி மலேசியால நடந்ததுங்க. இந்த 2 ஸ்டோரியுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைங்கிற மாதிரி ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் ஸ்டோரிய, அதாவது மலேசியால நடந்த ஒரு உண்மை கதைய எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பிரதரோட பேரு பிரகாஷுங்க. மலேசியால ஸ்பூத்திங்கிற ஏரியால தான் பிரகாஷோட அப்பா, அம்மா, பிரகாஷோட அண்ணன் இவங்க எல்லாருமே வாழ்ந்துகிட்டு வராங்க. இவங்க இருக்கிறது ஒரு ரெண்டல் ஹவுஸ் தாங்க. இது ஒரு ரோ ஹவுஸா. இந்த பக்கம் ஒரு 5 வீடு இருக்குமா, ஆப்போசிட்ல ஒரு 5 வீடு இருக்குமா. இந்த அமானுஷ்ய உண்மை சம்பவம் நடக்கும்போது பிரகாஷுக்கு வயசு 9ங்க. 2009ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ பிரகாஷோட அண்ணனுக்கு 13 வயசு ஆகுதாங்க. பிரகாஷோட அப்பா ஒரு கம்பெனில வேன் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட் ஷிப்ட்ல இருப்பாங்க இல்லையா, அதாவது பகல்ல இருந்து நைட் வரைக்கும் இருக்கிறவங்கள ஒரு 10 மணிக்கு போயிட்டு கம்பெனில பிக்கப் பண்ணிட்டு ஒரு வேன் வச்சிருக்கிறாரு சொந்தமாவே. அந்த வேன்ல பிரகாஷோட அப்பா மட்டும் தான் போவாராங்க. சில டைம் பிரகாஷ் கூட போவாரு, சில டைம் பிரகாஷோட அண்ணன் கூட போவாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க அப்பாக்கும் இந்த பசங்களுக்கும் மட்டும் தெரிஞ்சவே எங்கெங்க இறக்கணும், தூரமா இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல போய் இறக்கி விட்டுட்டு, அப்புறமா கிட்டக்க இவங்க வீட்டு கிட்டக்க இறக்கி விடுறவங்க இறக்கி விட்டு டைரக்டா இவங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு 1ல இருந்து 1:30 மணி ஆயிருமா மிட் நைட். இதுதான் அவங்க அப்பாவோட ஜாப்பா இருந்திருக்குது. ஒரு நாள் நைட்டு ஒரு 9:30 மணி இருக்குமாங்க. பிரகாஷோட அப்பாக்கு உடம்பு சரியில்லை. எப்பா இன்னைக்கு நான் வண்டி எடுத்தேன்னா கரெக்டா இருக்காது, என்னால போக முடியாதுங்கிற பட்சத்துல பிரகாஷோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல ரோ ஹவுஸ்லாம் இருக்குமாங்க. அந்த ரோ ஹவுஸ்ல ஒரு அண்ணன் கிஷோருங்கிறவரு இவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பழக்கமா. அவருக்கு இவரு அடிக்கடி வேலை கொடுப்பாராம், அவருமே இவங்களுக்கு வேலை கொடுப்பாராம். அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்கிட்ட உங்க அப்பா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு, கிஷோர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ இந்த ஷிஃப்ட் வேலையை பாத்துக்கிறியா, நாளையில இருந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆனா எனக்கு ஆட்சேபனை கிடையாது, ஆனால் எனக்கு இந்த பாதைகள்லாம் தெரியாதுண்ணே, எங்கெங்க போயிட்டு யார் யாரை எங்கெங்க இறக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. அவங்களே சொன்னாலுமே நீங்க ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க இல்லையா, முதல்ல இங்க இறக்கி விட்டுட்டு அப்படியே கால்குலேட் பண்ணி வந்தாதான் உங்களுக்கு டீசலுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க என் கூட வாங்க, உங்களுக்கு உடம்புலன்னா கூட பரவாயில்ல, நீங்க சும்மா உட்காந்துக்கோங்க, நம்ம 2 பேரும் போலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா எனக்கு முடியல, நீ வேணா என்னோட மூத்த பையனை கூட்டு போ, அதாவது பிரகாஷோட அண்ணன் பேரு அன்பரசன், அன்பை கூட கூட்டு போயிட்டு வாப்பா, அவனுக்கு எல்லா பாதையுமே தெரியும், அவன் ஆல்ரெடி அண்ணனும் தம்பி என் கூட வந்திருக்கிறானுங்க, அவனுங்களுக்கு எல்லா பாதையும் தெரியும், சின்ன பையனை கூட்டு போவானா, பிரகாஷை கூட்டு போவானா, அன்பை கூட கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா இப்ப ஆப்போசிட் வீட்டுல இருக்கிற கிஷோரும் பிரகாஷோட அண்ணன் அன்பு, அவருக்கு 13 வயசு ஆகுது, இவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்க அப்பாவோட வேனை எடுத்துட்டு அந்த ஏரியால இருந்து கிளம்புறாங்க. நேரா அந்த கம்பெனிக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு அவங்களோட இடத்துல இறக்கி விடுறாங்க. அப்படி இவங்களோட ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா பேர் தான் கம்போன்ங்க. இந்த கம்போன்கிற ஏரியா ஃபுல்லாவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குமா. மேபி மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் அவர் சொன்னதை அப்படியே சொல்லிடுறேன். அந்த கம்போன்கிற ஏரியால ஒரு ரோடு இருக்குமாங்க. இப்போ ஒரு பி லெட்டர் வச்சுக்கோங்களேன், இந்த பி லெட்டர்ல கீழே இருந்து இப்போ வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே யூட்டன் போட்டு அந்த பீல அப்படியே வளைஞ்சி மறுபடியும் வந்த பாதையிலே கீழே இறங்கி வரணுமா. இப்படிதான் அந்த ரோடு இருக்குமா. அதாவது இறக்கி விட வேண்டியவங்களோட வீடு அந்த யூட்டனுக்குள்ள தான் இருக்குமா. இப்போ அன்பும் கிஷோரும் லாஸ்டா இறங்க வேண்டியவரை அந்த ஏரியால இறக்கி விட்டுட்டு ஆல்ரெடி இந்த ஏரியாக்குள்ள போகும்போதே அன்புக்கும் கிஷோருக்கும் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதுக்கு காரணம் அந்த ஏரியால ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காதான். ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கிற காரணத்தினால பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குமா. அடிக்கிற அந்த குளிர்ந்த காத்துக்கும் அதுக்கும் யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குமா. ஏதோ ஒரு இந்த சுடுகாட்டுக்குள்ளலாம் அந்த ஏரியாவை
கிராஸ் பண்ணி போகும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இவங்க 2 பேருக்குமே இருந்திருக்குதுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போதே கிஷோர் வண்டியை பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறாருங்க. சடனா அன்புக்கு ஒண்ணுமே புரியல. என்னண்ணே நடு ரோட்ல நிப்பாட்டுற, லைட்டு வேற இல்லைண்ணே, வேமா போனேன், அந்த மெயின் ரோட்டுக்கு போயிட்டோம்னா லைட் வந்துருனே, கொஞ்சம் சீக்கிரமா போனேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பயத்துல சொல்றாரு. கிஷோர் எதுவுமே பேசாம கண்ணுலாம் ஒரு மாதிரி முட்டையா முழிச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து குட்டி அந்த ஸ்டியரிங்ல இருக்கிற கையெல்லாம் நடுக்கம் கொடுத்துருக்குதுங்க. இதை கவனிச்சுட்டு அவர் எங்க வச்ச கண் எடுக்காம பாக்குறாரோ அதே இடத்துல பிரகாஷோட அண்ணன் அன்பும் பார்த்திருக்கிறாரு. அங்க யாருமே இல்ல. அதாவது அங்க ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது. இவங்களோட வண்டி வெளிச்சத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹெட்லாம்போட வெளிச்சத்துக்கு 2 தென்னை மரம் மட்டும்தான் அன்போட கண்ணுக்கு தெரியுது. அங்க யாருமே இல்லைன்னு ஏன நிக்கிற, ஏன ஒரு மாதிரி முழிக்கிற, ஏன ஒரு மாதிரி எச்சு முழுகிற, ஏன ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது, வண்டி எடுனேங்கிற மாதிரி இவருக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம கூட நல்லா பேசிட்டு வந்த ஒரு பர்சன், நம்மளோட ஒரு சீனியர், சிரிச்சுக்கிட்டே வந்தவர் திடீர்னு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே பயம் வரும் இல்லையா. இப்போ டிரைவ் பண்ற அந்த கிஷோர் அண்ணன் திடீர்னு கையை தூக்கி ஒரு மாதிரி நடுக்கத்தோட காட்டுறாருங்க. கிளபோசிட் போலோக்கு முன்னாடி பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த கிளபோசிட் போலோங்கிறது அங்க தேங்காய் எண்ணெய், அதாவது இந்த எண்ணெயெல்லாம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற மரமா, அந்த மரத்துக்கு முன்னாடி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அன்போட கண்ணுக்கு அங்க யாருமே தெரியல. ஆனா யாருமே தெரியலன, வண்டி எடுன, என்னை திட்ட வைக்காதனேன்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்கும் போது, டேய் அங்க பாடுறா 2 உருவம் நிக்குதுடா, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்குது, கை காலு எதுவுமே தெரியல, உடம்பே ஒரு மாதிரி வெள்ளையா இருக்குது, முடி மட்டும் கருப்பா இருக்குடா, டார்க்கா, முன்னாடி விரிச்சு போட்டு நிக்குதுடா, 2 உருவம் நிக்குதுடா, 2மே பொண்ணுதான்டா, அது வழி விட மாட்டேங்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. அன்புக்கு 2 உருவம், வெள்ளை கலர் உருவம், கருப்பு கலர் முடி, 2 உருவம் அங்க நின்று அந்த வேனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை எங்க எதிர் வீட்டு அண்ணனுக்கு கவனிச்சிருக்காரு. எங்க அண்ணன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, எதிர் வீட்டு அண்ணன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. கிஷோரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. ஏன் அப்படி தெரியணும்? அவர் பொய் சொல்லணும்னு அவருக்கு அவசியமும் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல கிஷோரே ரொம்ப பயம் தாங்க முடியாம வண்டிய வேமா ஸ்பீட அழுத்தி இருக்கிறாருங்க. அவர் வந்த ஸ்பீடுக்கு அந்நேரத்துக்கு அந்த டேர்னிங்ல பி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல யூட்டன் போட்டு இப்படி வருவான்னு சொன்னோம் இல்லையா, வந்த பாதையிலேயே அங்கிட்டு எதனா ஒரு வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா, அங்கேயே காலியாங்க. அவ்வளவு ஸ்பீடா வந்திருக்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரகாஷோட அப்பா கிட்ட அன்பும் கிஷோரும் சொல்றாங்க நடந்த விஷயத்த. ஆனால் அன்போட கண்ணுக்கு மட்டும் எதுவுமே தெரியலங்கிற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, டே கிஷோரு, நீ எதனா பேய் படம் பார்த்துருப்ப, இல்லைனா நீ எதனா ஒரு இல்யூஷன்ல இருந்திருப்ப, அந்த ஏரியாவில் சுத்தமாக லைட்டே கிடையாது, அந்த ஏரியாவோட அட்மாஸ்பியருக்கே உனக்கு பயம் வந்திருக்கும். நான் ரெகுலராக அங்கிட்டு தாண்டா ஓட்டிட்டு இருக்கேன், இதனால் வரைக்கும் எந்த ஒரு உருவத்தையோ அந்த மாதிரி அமானுஷத்தையும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு ஃபீல் பண்ணுவேன், அந்த சைடு போகும்போதெல்லாம் ஏதோ இந்த காத்து கருப்புலாம் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். நான் கண்டுக்க மாட்டேன்டா, நீ அதுக்குள்ள போயிட்டேன்னு நினைக்கிறேன், ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு அவரோட கனவுலையோ இல்லை அவங்க வீட்டுக்கிட்டேயோ எந்த ஒரு அமானுஷத்தையும் அவர் பார்க்கல, நிம்மதியாக தூங்கிட்டாரு. அடுத்த நாள் நைட்டு இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்பு, பிரகாஷோட அப்பா, கிஷோர் அண்ணன் 4 பேருமே அந்த வேனை எடுத்துட்டு எப்பயும் போல கம்பெனிக்கு போறாங்க. ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அதே ஏரியாக்கு, இந்த கம்பவுண்ட்ங்கிற ஏரியாவுக்கு போறாங்க. எல்லாரையுமே இறக்கி விட்டுட்டு லாஸ்டா அந்த யூட்டன் போற இடத்துல அவரையும் இறக்கி விட்டுட்டு அந்த முக்குல நிக்கும் போது கரெக்டா இவர் எந்த இடத்துல அந்த உருவத்தை பார்த்தாரோ அந்த ஏரியா கிட்ட வரும்போது எல்லா ஜன்னலையுமே லாக் பண்ணிடுறாங்க. இந்த வேன்குள்ள இருக்கிற எல்லா ஜன்னலையுமே லாக் பண்ணிட்டு, நீ நிப்பாட்டிடாத, எது நடந்தாலும் ஸ்லோவா போய்கிட்டே இருறான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வச்ச கண்ணை எடுக்காம அவர் எந்த இடத்த மென்ஷன் பண்ணி சொன்னாரோ அங்கேயே பார்த்துக்கிட்டே வராங்க. இப்போ கிஷோருமே பார்த்துக்கிட்டே தான் வராரு. ரோடே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குதுங்க. இவங்களோட லைட் வெளிச்சம் மட்டும்தான், அதாவது வண்டியோட லைட் வெளிச்சம் மட்டும்தான், அங்க டியூப் லைட் கிடையாது ஆஸ் யூசுவல். இப்போ வண்டி மெதுவா ரன் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது வச்ச கண்ணை எடுக்காம இவங்க 4 பேருமே அப்படியே மெதுவா போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்களோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு, அதாவது அந்த தென்னை மரம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மரத்துல இருக்கிற ஒரு கிளை அது காஞ்சி போய் விழுந்தா கூட பரவாயில்லண்ணே, நம்ப மாட்டீங்க, இப்போ வரைக்கும் அந்த விஷயம் என் கண்ணு முன்னுக்கே இருக்கு. ஒரு தென்னை மட்டை, பச்சை மட்டை, காஞ்ச மட்டையா இருந்தாலும் ஏத்துக்கலாங்க, ஏன்னா அது காஞ்சி போச்சு, அந்த நேரத்துல விழுவுது. அப்படி இருக்கிற இலை அவ்வளவு சீக்கிரம் விழுகாதான் அந்த மரத்துல இருந்து. இவங்களால ஓட்ட முடியல, டக்குன்னு பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுறாரு கிஷோர். இப்போ பிரகாஷோட அப்பா கத்துறாரு, டேய் வண்டியை நிப்பாட்டாதரா, எது நடந்தாலும் நிப்பாட்டாதுன்னு சொன்னேன்ல, இது அமானுஷமா இருக்குதோ இல்ல எவனாச்சும் திருட வந்தானா யாருக்கு தெரியும், உடனே வண்டி ஏறாங்கிற மாதிரி கத்துறாரு. இப்ப கிஷோர் ஆக்சிலேட்டர்ல காலை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா முறுக்குறாரு. ஆனால் அந்த வண்டி நகரவே இல்லைங்க. அதுக்கு காரணம் அந்த பச்சை மட்டை மேல விழுந்து இவங்களோட கண்ணாடி உடைஞ்சிச்சு இல்லையா, அது இவங்களோட ஃப்ரண்ட் வீலுக்கு முன்னாடி போயிட்டு விழுந்து வண்டி ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. கீழே இறங்கி தான் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த மட்டையை எடுத்து போடணும், அப்படி இல்லைன்னா இவங்க ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் போகணும். இப்போ பதட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் அவங்களால யோசிக்க முடியாது இல்லையா. கிஷோரும் ஒரு கட்டத்துக்கு மேல டக்குன்னு சுதாரிச்சு ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு வண்டியை அந்த மட்டை மேலேயே ஏத்திட்டாராங்க. ஏத்தி செம்ம ஸ்பீட்ல அந்த ஏரியா விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஏரியால வந்துட்டு இருக்கும் போது இவங்க படம் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போது நல்லா எரிஞ்சிட்டு இருந்த அந்த டியூப் லைட்ஸும் ஒன்னு சொன்ன மாதிரி வரிசையா ஒரு மாதிரி டிம்மாய் எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட ஹெட்லைட்டும்
ஆஃப் ஆயிடுதுங்க. இப்போ வண்டிக்குள்ள இருந்த இவங்க 4 பேருக்குமே அள்ளு விட்டுருக்குதுங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டு இந்த ஏரியாவை நம்ம தாண்ட மாட்டோம்னே முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த கிஷோருங்கிற அண்ணன் தான் உயிரை பணைய வச்சு தெரிஞ்ச அளவுக்கு அந்த நிலாவோட வெளிச்சத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வண்டியை செம ஸ்பீடா ஓட்டிக்கிட்டு அந்த ஏரியா விட்டு வெளியே வந்துட்டாராங்க. மெயின் ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாதான். அப்போ அந்த கிஷோருங்கிற அண்ணன் உண்மையாவே 2 பொண்ணுங்களோட உருவத்தை பார்த்திருக்கிறாரு. இப்போ இதை இவங்களால ஏத்துக்க முடியுது. இவங்க 3 பேரோட கண்ணுக்கு அந்த உருவம் இப்பயும் தெரியல. அந்த தென்னமட்டை இவங்க வண்டியில விழுந்து கண்ணாடி உடைஞ்சது, இவங்களால வண்டியை மூவ் பண்ண முடியாம போனது, ஒன்னு சொன்ன மாதிரி எல்லா டியூப் லைட்டும் ஆஃப் ஆனது, இவங்களோட ஹெட்லைட்டும் நல்லா இருந்த ஹெட்லைட்டும் ஒரு மாதிரி ஆஃப் ஆனது இவங்களால ஏத்துக்க முடியலங்க. இது அமானுஷ்யமா தான் இருந்திருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும். இது நாள் வரைக்கும் அவங்க அப்பா பல வருஷங்களா அந்த ஏரியால தான் போய் வண்டி ஓட்டிட்டு வராரு. தனியாவே போயிட்டு வருவாராம் 12:30-1 மணிக்கெல்லாம். அவருக்கு இல்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த கிஷோருங்கிறவர் இந்த வண்டியில ஏறினதுக்கு அப்புறமா எதனால இவங்களுக்கு வந்துச்சுங்கிறது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலையாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஏன் அப்படி நடந்துச்சு, அங்க அப்படி என்னதான் இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் பிரகாஷோட குடும்பத்துக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்குதுங்க. அந்த கிஷோருங்கிறவர் சும்மா கூட அந்த கம்பவுண்ட்ங்கிற இந்த ஏரியா சைடு போக மாட்டாராம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா. இது ஒரு சின்ன ஸ்டோரி தான் அண்ணன், உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். உங்களோட ஒரு பெரிய ஃபேன். டெவில்ஸ் கிச்சன் வந்து நான் ஒரு ஸ்டோரி பார்க்க ஆரம்பிச்சேன். அடுத்தடுத்து ரெகுலரா நிறைய ஸ்டோரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஆஃபீஸில் வந்து டைம் கிடைக்கும், ஒரு 1 hour பிரேக்கில் ஏமா ஓடி வந்து எப்படா உங்களோட ஸ்டோரியை கேட்க முடியும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். அப்படிங்கிற மாதிரி மலேசியாவில் இருக்கிற பிரகாஷ்ங்கிற பிரதர் என்கிட்ட சொன்னார். ரொம்ப தேங்க்யூ பிரதர். அவரோட ஒரிஜினல் நேமை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே ஒரிஜினலாக நடந்தது தான். ஒரிஜினலான இடங்களை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் பிரதர்னு சொன்ன காரணத்தினால எல்லாரோட பேரையும் சம்பவங்கள் நடந்த இடத்தையும் ஒரிஜினலாகவே நான் சொல்லிட்டேங்க அவர் சொன்னதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. வாங்க செகண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சென்னையை சேர்ந்த ஜெனிஃபருங்கிறவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்துடுறாங்க. அவங்களோட அம்மா, கூட பிறந்த 2 தங்கச்சிங்க, அப்புறம் அவங்களோட தம்பி, இவங்க 4 பேரையுமே ஜெனிஃபர் தான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குதுங்க. ஜெனிஃபரோட அம்மாக்கு உடம்பு நிலை சரியில்லாத காரணத்தினால ஜெனிஃபர் தான் அவங்களோட 2 தங்கச்சியுமே படிக்க வைக்கிறாங்க, தம்பியும் படிக்க வைக்கிறாங்க. 2 தங்கச்சிங்களையுமே கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஜெனிஃபரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு இவங்க எழுதி போட்டு இவங்களுக்கு சென்ட்ரல்ல ரயில்வேஸ்ல வந்து வேலை கிடைக்குது. அந்த வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்களோட தங்கச்சிங்க 2 பேரையுமே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஜெனிஃபர் அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே பாத்துக்கிறாங்களே தவிர்த்து அவங்கள பாத்துக்கணும்னு நினைச்சதே கிடையாதுங்க ஒருபோதும். அப்பதான் ஜெனிஃபரோட அம்மா அவங்கள ரொம்பவே ஒரு மாதிரி கம்பல் பண்றாங்க. இங்க பாருமா, 2 தங்கச்சிங்களையுமே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, நீ முதல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கல்யாணம் பண்ணாதான் எங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் திருப்தியா இருக்கும், ஏன்னா நீ சின்ன வயசுல இருந்தே ஓடிக்கிட்டே தான் இருக்கிற, நான் பார்த்த வரைக்கும் நீ ரெஸ்டே எடுத்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணி அவங்களோட சொந்தத்துல ஒருத்தர், அவரு திருச்சியில இருக்கிறாருங்க, பிரின்ஸுங்கிற ஒருத்தரை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தாங்க இவங்களுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா ஜெனிஃபர் திருச்சிக்கு வந்துடுறாங்க. ஜெனிஃபர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா பிரின்ஸுங்கிறவரை, அவர் திருச்சியை சேர்ந்தவர். திருச்சியில பிரின்ஸோட ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாங்க. மெம்பர்ஸ் படி பாத்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி, ஆனா பினான்சியலா பாத்தீங்கன்னா ஓகேவான ஃபேமிலி தாங்க. இத்தனைக்கும் பிரின்ஸோட அப்பா தாசில்தாரா இருந்திருக்கிறாருங்க. அவரு ₹1 கூட வெளியே கை நீட்டி வாங்கினது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க ஓகேவான ஒரு மிடில் கிளாஸா தாங்க இருந்திருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு தாசில்தாரா இருந்துகிட்டு அவங்க ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறாங்கிறது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில தான் ஜெனிஃபர் இப்ப வாக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. ஜெனிஃபர் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா பிரின்ஸும் ஜெனிஃபரும் தனி குடித்தனம் வந்துடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்னங்கிறதெல்லாம் என்கிட்ட அவங்க சொல்லலைங்க. இப்போ இவங்க 2 பேரும் தனி குடித்தனம் இருக்கிறதும் திருச்சியில ஒரு பகுதியில தான். இவங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. 1991 ஜெனிஃபருக்கும் பிரின்ஸுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 1993 அவங்க வெளியே தனி குடித்தனம் வந்துடுறாங்க. 1995 அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலுமே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடனும் இருக்குது. இது எல்லா கடனையும் அடைச்சிக்கிட்டு வீட்டு கமிட்மெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் வளர்த்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு 8 வருஷம் போகுதுங்க. 2003 டேவிட்ங்கிற ஒரு அழகான பையன் உங்களுக்கு பிறக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பையன் பிறந்த நேரமா என்னன்னு தெரியல, இவங்களோட கடன் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இந்த 8 வருஷத்துல பாதி முடிச்சிடுறாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு ஒரு லேண்டும் கிடைக்குதுங்க. சொந்தக்காரங்க மூலமா பிரின்ஸ் திருச்சியிலேயே ஒரு இடம் வாங்குறாரு. சொந்தமா வீடு கட்டணுங்கிறது இவங்களுக்கு பெரிய கனவா இருந்திருக்குதுங்க. இவங்க கல்யாணம் பண்ணது 1991, டேவிட் பிறந்தது 2003. இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அந்த 11-12 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 12 வருஷமும் பிரின்ஸோட மனசுக்குள்ள ஓடுனது சொந்த வீடு ஒன்று கட்டணும். இந்த ஊர்ல நல்லா வாழ்ந்த குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பேற்பட்ட குடும்பம் தான் பிரின்ஸோட குடும்பம். அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம வந்து தனியா நின்று வாழ்ந்து கட்டணுங்கிறத அவரோட வைராக்கியமா இருந்திருக்குதுங்க. அதுக்கேற்ற சூழ்நிலை அவருக்கு இந்த 12 வருஷமா அமையல. ஆனால் இந்த டேவிட்ங்கிற பையன் பிறந்த நேரமா என்னன்னு தெரியல, உடனே ஒரு இடம் ஒன்று வாங்குறாங்க கம்மியான ரேட்டுக்கு.
அது போக அந்த இடத்த வீடு கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. 2003 டேவிட் பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க வேற ஒரு இடத்துல வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க வாங்கின இடம் வேற இடத்துல இருக்குது, திருச்சி தான். அதாவது திருச்சிக்குள்ள தான் இவங்க வாடகைக்கும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் திருச்சியில் இவங்க வாடகைக்கு இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. 2004 ஜெனிஃபர் பிரின்ஸ் இப்போ இருக்கிற அந்த வீடை, அதாவது வாடகை வீடை காலி பண்ணிட்டு அவங்க எந்த இடத்த வாங்கி அங்கே வீடு கட்ட போறாங்களோ அந்த இடத்துக்கு பின்னாடியே நிறைய வீடுகள்லாம் வாடகைக்கு இருக்குதுங்க. அதில் ஒரு பெஸ்ட் வீடா, அதாவது இவங்க கட்டுற அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு வீடு இருக்குது, தனி வீடு தான். அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துடுறாங்க. அந்த ஓனரும் இவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதுக்கு காரணம் பிரின்ஸ் இருக்கிறார் இல்லையா, இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக போயிட்டு பூமி பூஜை எல்லாம் போட்டுட்டு ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து நல்லா பேசி பழக்கமாக இருக்கிறாரு. அப்புறம் என்ன சார், இங்கேயே வந்துடலாம்ல நீங்கள் ஃபேமிலியோட, உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ரொம்ப தூரம் அலைய வேண்டியது இருக்குது அதில் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் ஐடியாவே கொடுத்துருக்கிறாரு. அதாவது இவங்க இப்போ வாடகைக்கு போகிற அந்த வீட்டோட ஓனர் தான் ஐடியாவே கொடுத்துருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே பிரின்ஸும் ஜெனிஃபரும் அவங்களுக்குள்ள ஒரு முடிவெடுத்து அந்த வீட்டுக்கே இப்போ வாடகைக்கு போகிறாங்க. 2004 தான் இவங்களோட இடத்துல வீடு கட்டுற அந்த பணியும் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஜெனிஃபர் பிரின்ஸ் இவங்க 2 பேருமே கிறிஸ்டின் ஃபேமிலிங்க. அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டில் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க. காலையில் எந்திரிச்சதுமே பைபிள் எடுத்து அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அது போக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் பைபிள் எடுத்து ப்ரே பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த குறிப்பிட்ட டைமில், அவங்க ப்ரே பண்ணுற டைமில் ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பாட்டிலே கை வைக்கிற ஒரு குடும்பங்க. அது போக ஜெனிஃபருக்கு சின்ன வயசுலேருந்தே பேய் மேலே நம்பிக்கை அதிகங்க. அதாவது சாமி மேலே தான் நம்பிக்கை அதிகம். சின்ன வயசில் அவங்க ஏரியாவில் நிறைய அமானுஷங்களை பார்த்துருக்குறாங்க. அதன் காரணமாகவே அவங்க அந்த கடவுள் பக்தி மேலே ரொம்ப நம்பிக்கை வந்ததுக்கு அதுவும் ஒரு ரீசனாங்க. இப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்ல விதமாக தான் போயிட்டு இருந்திருக்குது. ஜெனிஃபரோட பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது, அவங்களோட பையனுக்கு 1 வயசு தான் ஆகுது. அவங்களோட ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளியே போயிட்டு ஈவினிங்காக தான் வருவாராங்க. அந்த 8 வயசு குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. 1 வயசு குழந்தை டேவிட்டும் ஜெனிஃபரும் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த வாடகை வீட்டுக்கு ஜெனிஃபரும் பிரின்ஸும் அவங்களோட ஃபேமிலியோடு வந்து பால் காய்ச்சும் போதோ இல்லை அவங்க அந்த வீட்டில் முத நாள் தங்கும் போதோ எந்த ஒரு அமானுஷமே நடக்கலைங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு, அதாவது இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குங்க. இந்த டேவிட்ங்கிற குழந்தை இருக்குது இல்லையா, 1 வயசு குழந்தை, இந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி லைட்டாக அழுக ஆரம்பிக்கிறான். அழுக ஆரம்பித்ததும் ஜெனிஃபர் அம்மா எந்திரிச்சு அவங்கள காம் டவுன் பண்ணுறாங்க. காம் டவுன் பண்ணதுக்கப்புறமா அந்த பையன் லைட்டாக தூங்குற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க வாடகைக்கு போயிருக்கிற அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணதும் ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. இதில் 2 ரூம் இருக்குமா கீழே. அந்த 2 ரூம்லையுமே இவங்க போய் படுத்து தூங்க மாட்டாங்களாம். அம்மா அப்பா 2 பசங்களுமே ஹாலில் தான் படுத்து தூங்குறது வழக்கம். இவங்க தூங்குற இடத்துக்கு பின்னாடி ஒரு சோஃபா இருக்குமாங்க, பழைய சோஃபா. அப்படியே உங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்குமா, பழைய டிவி, பிளாக் அண்ட் ஒயிட்ல. இந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே டிவி பார்த்துக்கிட்டே தான் தூங்கியிருக்கிறாங்க. அவங்க அப்பா தான், அதாவது பிரின்ஸ் தான் போயிட்டு ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அம்மா கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த டிவி ஆனில் இருக்குதுங்க. அந்த டிவி ஆனில் இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த டிவிக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சேனலோ இல்லை குறிப்பிட்ட படமோ ஓடலை. ஆனால் ஒரு பொண்ணோட உருவம். இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா என்னோட ஸ்டொமக் அளவுக்கு தான் இந்த ஃப்ரேம் வந்து கவர் ஆகி வருது இல்லையா, இதே மாதிரி ஒரு பொண்ணோட உருவம், அதுவும் ஒரு மாதிரி பேய் மாதிரியான ஒரு உருவம், இவங்கள பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஈவில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. ஆனால் எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அழுகிற சத்தமோ சிரிக்கிற சத்தமோ அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது, இவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டிவிக்குள்ளே இருக்கிற அந்த உருவம் டிவிக்கு பின்னாடி இருந்தும் எந்திரிச்சு வருது. அதே நேரத்தில் டிவிக்குள்ளேயும் அந்த உருவம் இருந்திருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க, தனியாக இப்போ நீங்கள் டிவியில் நம்மளோட டெபிள்ஸ் கிச்சன் ஷோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு உங்கள் டிவிக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் இதே மாதிரி எந்திரிச்சு வந்தா எப்படிங்க இருக்கும்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரண பயம் இருந்திருக்குதுங்க. அந்த பொண்ணு, அவங்களோட 8 வயசு பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டக்குன்னு மனசுக்குள்ளே ஏசப்பாவை நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு பைபிளை இவங்களோட ஹாலில் இருக்கிற அந்த டேபிள் மேலே வச்சுருப்பாங்களாம், அதாவது இந்த டீப்பாய் மேலே வச்சுருப்பாங்களாம். டக்குன்னு அந்த டீப்பாய் மேலே இருக்கிற அந்த பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த உருவம் அங்கேருந்து போயிருக்குதுங்க. டிவியும் ஆஃப் ஆகியிருந்துருக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படனே இருந்திருக்குது. 1 மணி நேரத்துக்கு தூங்காமல் அங்கேயே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு, ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு முழிச்சே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கம் வந்து அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இந்த விஷயத்த காலையில் எந்திரிச்சதுமே பிரின்ஸுக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. ஆனால் ஒருவேளை இது கனவாக இருந்துச்சுன்னா
அவங்களுக்கு இது கனவா நினைவாங்கிற அந்த ஒரு குழப்பத்திலேயே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணலைங்க. அடுத்து ஒரு 2 நாள் போகுது. இவங்க வீட்டுக்குள்ள பகல் நேரத்துலலாம் ஃபுல்லாகவே லைட்டு போட்டு தான் வச்சுருப்பாங்களாங்க, 1-2 இடத்துல மட்டும். ஏன்னா கிச்சன்லலாம் அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்காதான், அதனாலே டியூப் லைட்டை போட்டு வச்சு தான் சமைக்கிறது. மோஸ்ட்லி அது போட்டே வச்சிருப்பாங்களாம். அது மாதிரி தான் இவங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாத ஒரு வீடாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவையான அளவுக்கு நிறைய லைட்ஸ்லாம் காலையிலேயே ஆன் பண்ணி தான் வச்சிருப்பாங்களாம். அப்போல்லாம் அந்த லைட்ஸ் வந்து நல்லா தான் எரிஞ்சிட்டு இருக்குமா, ஃப்ளிக்கர் ஆகாதான், ஆஃபும் ஆகாதான். ஆனால் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிட்டாலே இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா லைட்ஸும் ஒன்று சொன்ன மாதிரி ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குமா. எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு நைட்டு தூங்கும் போது ஒரே ஒரு நைட் லேம்ப் போடுவாங்களாம். அது எல்லோ கலர் பல்பாங்க. அது இவங்களோட ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பல்பாம். அந்த பல்போட வெளிச்சத்துக்கு தான் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் அந்த பல்புமே ஒரு மாதிரி டிம்மாக எரியிறது, ஃப்ளிக்கர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குமாங்க. இதை பிரின்ஸ் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அமானுஷங்கள் பேய்ங்கிறதெல்லாம் போய் கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு நம்பக்கூடிய ஒரு பர்சனுங்க. அதே மாதிரி தான் ஜெனிஃபரும் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில நிறைய அமானுஷங்களை பார்த்ததுனால அவங்க வேற மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எலக்ட்ரிஷியனை வீட்டுக்கு கூட்டு வந்து ஃபயர் ஒர்க் எல்லாத்தையுமே சரி பார்க்க சொல்றாரு. அவர் பார்த்ததுக்கு அப்புறமா சொன்ன வார்த்தை ஜெனிஃபருக்கு இன்னுமே பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லா வயர் ஒர்க்ஸுமே கரெக்டாக தான் இருக்குது, இந்த வீட்டில் எந்த ப்ராப்ளமே கிடையாது வயரிங்கில், அது மாதிரி லைட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எதுவுமே ஃபியூஸ் போகலை, எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாதுன்னு சொல்லும்போது ஜெனிஃபருக்கு இன்னுமே பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. பிரின்ஸுக்கு என்ன தோணுதுன்னா, மேபி காலையிலையும் லைட் எல்லாமே எரியறனால நைட்டு வந்து ஃப்ளிக்கர் ஆகுது போல அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க. ஜெனிஃபர் அவங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் விடவே இல்லைங்க. தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்து ஒரு வாரம் போகுதுங்க. இந்த 1 வார கேப்ல இவங்களுக்கு சில கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது. அது போக அந்த டிவிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே தான் இருக்குது. டிவிக்கு பின்னாடி இருக்கிற அந்த செவத்துலையும் யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குமாங்க. இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் யாருன்னா ஒருத்தவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை ஒரு பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ சண்டை போடுறாங்க, கத்தி கத்தி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம செவத்தில் லைட்டாக காது வச்சு கேட்டோம்னாலே கேட்குங்க. நம்ம காது வச்சு கேட்கணும் கூட இல்லை, சில வீடுகள்லாம் நார்மலாகவே கேட்கும். யாராவனுங்க நைனையும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க வீட்டில் அந்த செவத்தில் கேட்குமாங்க. டிவிக்கு பின்னாடி இருக்கிற செவத்தில் யாரோ ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குமா. ஆனால் அந்த செவத்துக்கு பின்னாடி ஒன்றுமே கிடையாது, ரோடு. அதாவது அந்த செவத்தை ஒட்டி தான் இவங்களோட மெயின் டோர் இருக்கும். ஓப்பன் பண்ணால் வெளியே போனால் அங்கிட்டு எந்த வீடுமே அட்டாச்சில் கிடையாது. பொதுவாகவே ஜெனிஃபரோட வீட்டில் டேவிட், அந்த அவரோட 1 வயசு குழந்தை இருக்கிறாங்க இல்லையா, அவரை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்களோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறது வழக்கமாங்க. எப்பயுமே நம்மளோட வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தூக்கிட்டு போய் வச்சுக்கிறது சகஜமான விஷயம்தான். அப்படி அவங்க தூக்கிட்டு போகும்போது தான் ஜெனிஃபர் வீட்டில் இருக்கிற அந்த துணிகளெல்லாம் துவைச்சு காய போடுறது, அவங்களோட வேலைகளெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு அந்த குழந்தைய போய் தூக்கிப்பாங்களாம். அன்னைக்கு அதே மாதிரி தான் அவங்களோட 8 வயசு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பிரின்ஸ் அவரோட வேலைக்கு போயிட்டாரு. இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பெரியவங்க கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இவங்களை அறியாமலே சோஃபால படுத்து கண் அசந்துருக்கிறாங்க. கண் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது மதியம் ஒரு 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம், இந்த மாதிரி ஒரு பாத்திரங்களெல்லாம் உருட்டுற மாதிரியான ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. என்னடா அது, வீட்டு மெயின் டோரை வேற லாக் பண்ணாமல் படுத்துட்டோம், அசந்து நம்மள அறியாமலே தூங்கிட்டோம், யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா? ஏன்னா இவங்க வீட்டில் வேலையாட்கள்லாம் யாருமே கிடையாது, இவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனால் கிச்சனில் இவ்வளோ பாத்திரங்கள் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை திறக்கும் போதே இவங்க வீட்டில் 2 ரூம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரூமில் ஒரு ரூமோட கதவு ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு சத்தம் கேட்குமாங்க. அந்த கதவை யாரோ ஒருத்தவங்க வேகமாக திறந்துருக்குறாங்க. வேகமாக திறந்த அந்த சத்தத்தில் இவங்க டக்குன்னு கண்ணு முழிக்கும் போது எந்திரிக்கலை. கண்ணை முழிச்சு, அதாவது நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது டக்குன்னு கண்ணை முழிச்சோம் அப்படின்னா ஒரு படபடப்பு இருக்கும் இல்லையா, அந்த படபடப்பில் இருக்கும்போது இவங்களோட லெஃப்ட் சைடில் அந்த ரூம் சைட்லேருந்து ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணு, அது பேய் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அழகான ஒரு பொண்ணு நடந்து வராங்க. இவங்க சைடு கண்ணில் தெரியுது. இவங்க திரும்பி பார்த்து யாருமா நீன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களை நேராக பார்க்கும்போது தான் அந்த பொண்ணோட கண்ணை பார்க்குறாங்க. ரத்த கலரில் சகப்பு கலராக இருக்குதாங்க, நல்லா செவசெவன் இருக்குதான். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தாலும் அதோட கண்ணு மட்டும் ரத்த கலரில் இருக்குதாங்க. இந்த வெள்ளையோ கருப்போ இல்லை, ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருந்தால் எப்படிங்க இருக்கும்? இவங்களால நல்லாவே உணர முடியுது அது ஒரு தீய சக்தின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பக்கத்தில் நெருங்கி வருது. உன் குழந்தைய என்கிட்ட கொடு, எங்கே உன் குழந்தைன்னு சொல்லிட்டு கேட்ட அடுத்த செகண்டே ஜெனிஃபருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பக்கத்தில் வர வர மனசில் ஏசப்பாவை நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு வேகமாக வெளியே ஓடி இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு தாத்தா பாட்டி, அவங்க வீட்டில் தான் அந்த குழந்தையும் இருக்குது. குழந்தைக்கு எதுனா ஒன்று ஆயிருக்குமோங்கிற பட்சத்தில் பயந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு சொல்கிறாங்க,
அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும். இப்ப அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா வேமா ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு இவங்களோட வீட்டுக்குள்ள வராரு. வந்து பார்த்துட்டுமா யாருமே இல்லம்மா, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதம்மா, நீ தனியா இருக்கிறதுனால உனக்கு எதனா தோணி இருக்குமா, பயப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரே தவிர்த்து அந்த பாட்டியை பார்த்து ஒரு மாதிரி பார்த்துருக்கிறாருங்க. அதாவது அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி இந்த வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருக்குது. அதை மறைக்கிறாங்கங்கிறது ஜெனிஃபருக்கு தெரியுது. இப்போ நம்ம ஒரு இடத்துல யாராச்சும் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது அவங்களோட தெரிஞ்சவங்க கிட்ட கண்ணுலேயே சிக்னல் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்க்குறாங்க இந்த வீட்டை. அது போக பரிதாபமாக பார்க்குறாங்க ஜெனிஃபரை. இப்போவே ஜெனிஃபருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ சம்பவம் நடந்திருக்குது. அதை இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே மறைக்கிறாங்க. இப்போ பிரின்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்டயும் வீட்டில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது பிரின்ஸ், எனக்கு தப்பாக படுது, என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்துங்கும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாருமா, நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், நீ தேவையில்லாத கற்பனையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு, இறை வழிபாடு இருக்கிற நம்ம இந்த மாதிரி சாத்தான்களெல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இருந்தாலும் நேரில் பார்த்தது ஜெனிஃபர் தானே, அவங்களால இந்த விஷயத்தை மறக்கவே முடியலைங்க. தினம் இந்த வீட்டில் செத்து பொழைச்சிருக்கிறாங்க. அதாவது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்குமா, இவங்க கூடயே நடந்து வர மாதிரி இருக்குமா, நைட்டு படுத்திருக்கும் போது குழந்தை திடீர்னு அழுவானா, எந்திரிச்சு தட்டி கொடுத்து தூங்க வைப்பாங்களாம். அந்த இடமே ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குமாங்க. யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அதுவும் மெயினாக அந்த ரூம்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் மதியம் 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. இந்த பையன் டேவிட்ங்கிற அந்த 1 வயசு குழந்தை பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். இப்போது வெளியே இருக்கிற அந்த தாத்தாவும் பாட்டியும் இவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டில் ஜெனிஃபரும் அவங்களோட குழந்தை மட்டும்தான் இருக்கிறாங்க. ஜெனிஃபர் எவ்வளவோ அந்த குழந்தைய காம் டவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த குழந்தை நிற்காமல் அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போது அந்த தாத்தா குழந்தைய கையில் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வாமான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. ஜெனிஃபருக்கு நல்லா தெரியுது ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போகிறாருங்கிறது. வீட்டோட மெயின் டோரை கூட க்ளோஸ் பண்ணாமல் வேமா அவங்க பின்னாடியே போகிறாங்க. இப்போ தான் அந்த தாத்தா இந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி ஜெனிஃபர் கிட்ட சொல்கிறாருங்க. நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே இருந்தாங்க. புதுசாக இந்த வீடை வாங்கும் போதே அந்த ஓனர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வாடகை கொடுத்தாரு. அந்த பொண்ணும் மாசமாச்சு. ஒரு 6-7 மாதம் இருக்கும்போது அந்த பையன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, திட்டுறது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த பையன் வீட்டில் இல்லை, கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டான். 2 நாளாக அந்த பிள்ளை தனியாக தான் அந்த வீட்டில் இருந்துச்சு. எங்களோட வீட்டுக்குமே வரும். அவங்க வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை, எதனா அந்த புருஷன் அடிச்சிட்டான்னா இந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்களாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நான் தான் வீட்டில் சொல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களாம். அந்த பொண்ணுக்கு மத்தியானம் அந்த பாட்டியும் தாத்தாவும் சாப்பாடு செஞ்சு எடுத்து கொண்டு போகும்போது ரொம்ப நேரமாக காலிங் பெல் அமுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. இவங்களுக்கு பயம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ரூமில் இப்போ ஒரு ரூமில் சவுண்டு கேட்குது இல்லையா, அந்த ரூமில் தான் 7 மாதம் கர்ப்பமாக இருந்த அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருக்கிறாங்க. நாக்கெல்லாம் ஒரு மாதிரி பிதுங்கி, கண்ணுலாம் பிதுங்கி, மோஷன் போய் ரொம்ப கொடூரமான முறையில் அந்த பொண்ணு இறந்துருக்கிறாங்க அந்த வீட்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணோட ஆத்மாவும் அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்த அந்த குழந்தையோட ஆத்மாவும் அந்த வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கதா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களால நம்பப்படுதுங்க. ஏன்னா அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறமா அந்த பையனும், அதாவது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் இந்த வீட்டை காலி பண்ணிடுறான். காலி பண்ணிவிட்டு வேற எங்கேயோ போயிடுறான். அந்த வீடை பூட்டி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நைட்டு ஒரு 12-12:30 மணிக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குமாங்க. குழந்தைய காம் டவுன் பண்ணுறதுக்கு அம்மா எதனா பாட்டு பாடினாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த சத்தமும் காற்றுல கேட்குமாங்க. இந்த தாத்தா பாட்டிக்கு மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வீட்டில் அவங்க 2 பேரோட ஆத்மா இருக்குங்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை மறைச்சிட்டு தான் பிரின்ஸ் கிட்ட அந்த ஹவுஸோட ஓனர் இந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி ஃபுல்லாக பூஜைகள்லாம் பண்ணி ஃபுல்லாகவே பெயிண்ட் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இவர்கிட்ட வாடகைக்கே விட்டுருக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கையில் காலில் விழுந்து தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வாடகைக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், லோனில் தான் இந்த வீடை வாங்கியிருக்கிறேன், வாடகைக்கு விட்டால் தான் என்னால் லோனை கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட கையில் காலையும் விழுந்து தான் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால யாருமே சொல்லலையாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஏன்னா முக்காவாசி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்க தான். எல்லாருக்குமே அந்த லோனோட அருமை என்னங்கிறது தெரியும் இல்லையா. பேச்சுக்கு சொந்த வீடுன்னு வாங்கினாலும் அதுக்கு லோன் கட்டியே நமக்கு ஒரு மாதிரி வயசாயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறனால இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே. இப்போது இந்த தாத்தாவும் பாட்டியும் ஜெனிஃபரை அவங்களோட பொண்ணாக பார்க்குறாங்க. அந்த குழந்தைய தன்னோட பேரனாக பார்க்குற காரணத்தினால ஓப்பனாக நடந்ததை சொல்லிடுறாங்க.
இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் இன்னொரு ஒரு 7-8 மாசத்துல அவங்களோட வீட்டோட வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கிறனால அந்த வீட்டோட வேலை முடிஞ்சதுக்கப்புறமா போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வீட்டில் ஜெபம் பண்ணுறது, ஏசப்பாவை மட்டும் நம்பி வாழ்ந்துருக்குறாங்க. எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி நெகட்டிவ் ஃபீல் வருதோ அப்போல்லாம் பைபிள் எடுத்து உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். டைமிங்கே பார்க்க மாட்டாங்களாம். குறிப்பிட்ட டைமில் ப்ரே பண்ணிட்டு இருந்த அந்த குடும்பம் இப்போது எப்பப்பெல்லாம் அமானுஷமாக ஃபீல் ஆகுதோ அந்த டைமிங்லலாம் எந்திரிச்சு ப்ரே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிருமாங்க. ஒரு வழியாக இவங்களோட வீடை கட்டி முடிக்கிறாங்க. அந்த புது வீட்டில் பால் காய்ச்சி குடியேறிடுறாங்க. அதாவது இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு அவங்களோட சொந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமே நடக்கலையாங்க. அடுத்த சில வருஷங்கள்லாம் கழியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் அமானுஷ்ய சம்பவம். இதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அடுத்த 5 வருஷத்துக்கு. பண்ணுங்க பல்லத்தங்க தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது லாஸ்ட்லேருந்து சொல்லிட்டேன். லாஸ்ட்லேருந்து சொல்கிறியா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன்னு சொல்லணுயா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டேன். சொல்லு. டபுள்க்கு தண்ணி. இப்படியா சொல்லுவேன் நான்? ஐயோ, நாங்கள் வீட்டுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டுமா வயசு. அதுக்கப்புறமா ரிமோட்டு விளாட ஆடிச்சு. ரிமோட்டில் அலாரம் அடிச்சிச்சா? ஓ, கதை சொல்லிட்டு இருக்கிறாரு, பேய் கதை. அதுக்கப்புறம் வந்துட்டுமா வயசு பேய் வீட்டுக்கு போனேன். கருப்புசாமி வந்துவாரு. என்னடா ஒவ்வொரு ஸ்டோரியிலேருந்து ஒவ்வொரு விஷயத்த பிச்சு பிச்சு போடுற? கருப்புசாமி வந்தாரு பேய் வீட்டுக்கு. வந்து அடிச்சாரு. அப்படியா? கருப்புசாமி வந்து பேய் அடிச்சிட்டாரா? அதுக்கப்புறமா நேற்றுமா வச்சு. அதுக்கப்புறமா நான் இங்கே போயிட்டேன். கார் ஓட்டிக்கிட்டேன். எங்கேயாச்சும் தூரமா எங்கேயாச்சும் போக்கிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூலில் ஃப்யூச்சரில் கதை போட்டி எதனா வச்சாங்கன்னா போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவியா? நீ வின் பண்ணிடுவியா? என்ன ஸ்டோரி சொல்லுவ ஸ்கூலில் போயிட்டு அந்த அந்த மாதிரி கதை சொல்கிற போட்டியில்? ஹாரர் தேனா? சரியா. அப்போ வந்து நம்ம மிஸ்டர் பிரபாகரன் சேனலுக்கு ஒரு இவர் கிடச்சிட்டாரு, இன்னொரு நரேட்டர் கிடச்சிட்டாரு நமக்கு, இல்லையா? அப்படியா? லைக் பண்ணிடுங்க. வெள்ளைக்கனை கட்டி பிடிச்சிருங்களா? டேய், கரெக்டா சொல்றா. சொல்லியா ஒழுங்கா? வெள்ளைட்டாங்க தட்டி விட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். நெக்ஸ்ட் வெள்ளைக்கனை கட்டி விட்டுருங்களாம். ஏண்டா அது என்ன கோவில் மணியா அர்ஜுனு? கட்டி விடுறதுக்கு தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுங்க. தட்டி விட்டுருங்க. சரியா? டாடா பாய் பாய். டாடா பாய் பாய். என்ன எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா